ஃப்ரெண்ட்ஸ், நான் கோகுவன். இன்றைக்கி நம்ம கோகுவன் விளாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மல்லிகைப்பூ கண்ணை வந்து இப்போ தான் ஒரு சீரீஸ் போட்டேன். இது என்னென்னா, இது இந்த வீட்டில் ஒரு 2 மல்லிகைப்பூ கன்று 3 மல்லிகைப்பூ கன்று வச்சுருப்பாங்க. ஒரு மல்லிகைப்பூ கன்று ஒரு ஃபுல் இதுக்கு வச்சுருப்பாங்கள்ல, நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன மல்லிகைப்பூ கன்று வாங்கிட்டு வந்து வச்சு இந்த மாதிரி பெருசாக ஆக்கணும்னா அதுக்கும் அதே மெத்தட் தான். இந்த மாதிரி பூச்சி தாக்காமல் உங்களுக்கு நீங்கள் வளர்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு மல்லிகைப்பூ கன்று நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வளர்ந்துடும். நீங்கள் அதுக்கும் இந்த மாதிரி ஆட்டுப்புழுக்கு இதெல்லாம் வைங்க, உரம் கொடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறையா இந்த பூச்சி தாக்காது. செம்பருத்தியும் இருக்குது, செம்பருத்தி செடி. இது கார்டன் டூரில் பார்த்தீங்கன்னா அந்த செம்பருத்திலாம் காமிச்சிருப்பேன். இப்போ அந்த மல்லிகைப்பூ கன்று நீ அடுத்து மண்புழு எப்படி உற்பத்தி பண்ணுறது, அந்த மண்புழுவை எப்படி உற்பத்தி பண்ணுறது, அந்த மண்புழு இதாக ஒரு சாண்டு நல்லா அது வந்து சலித்து அதுக்கு என்னென்ன பண்ணணும் அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான்